அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை எங்க அப்பா மறந்துட்டாங்க, என்னை எங்க அம்மா மறந்துட்டாங்க, என்னோட கூட பிறந்தவங்க மறந்துட்டாங்க, என் கணவன் மறந்துட்டாரு, மனைவி மறந்துட்டாரு, நான் நம்பினவங்கெல்லாம் என்னை மறந்துட்டாங்க, நான் யாருகிட்ட இருந்து நன்மை வரும்னு நினைச்சனோ அவங்கெல்லாம் என்னை மறந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் உங்களோடு என்னோடு பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்க பிள்ளையை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்க ஊழியத்தை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறபடினாலே இந்த இரவு வேளையிலே என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடல, நான் உன்னை புறக்கணிக்கல, நான் உன்னை தள்ளல. உன் தாயும் தகப்பனும் தள்ளினாலும் நான் இந்த இரவு வேளையிலே உன்னோடு பேசும்படியாக, உன் குறைகளை நீக்கும்படியாக, உன் வியாதிகளை நீக்கும்படியாக, வறுமைகளை நீக்கும்படியாக, மீண்டும் இந்த சபையை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இறங்கி வந்திருக்கிறார். கையை பலமா தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேந்த நமரபா, சேந்த ரமலரபலபா, ஓர் இக்கதரபலரபலபா. என் அன்பு மகனே, தீமா சந்தரலரபலபா. உன்னை மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், நீ நம்பினவர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் உன்னை என் இருதயத்திலே தாவீதை போல இருதயத்திலே வரைந்து வைத்திருக்கிறேன், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். எப்படி தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தானோ அதே போல உன்னை என்னை இருதயத்திலே ஆண்டவர் நினைத்திருக்கிறார்.